சார் வணக்கம் சார். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Fujikura 33S மிஷினில் எப்படி ஸ்பேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் சார் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபைபர் ஸ்டிப்பர் எடுத்துக்கலாம் சார். ஸ்டிப்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் 4 ஹோல்ஸ் இருக்கும். இதில் வந்துட்டு நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா 2 குறையும் ஒரே நேரத்தில் இந்த ஸ்டிப்பரில் வந்து ஸ்டிப் பண்ணலாம். ஸோ நான் 2 குறையும் ஒரே அட் அ டைம்லேயே நான் ஸ்டிப் பண்ணி காமிக்கிறேன். ஸோ 2 குறையும் ஒரே நேரத்தில் வச்சுட்டு ஸோ ஸ்டிப் பண்ணிங்கன்னா ஸ்டிப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக ஸ்டிப் பண்ணதுக்கப்புறம் டிஷ்யூவில் கொஞ்சம் ஐபி அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு ப்ராப்பராக க்ளீன் பண்ணுங்கள், டஸ்ட் எதுவும் இல்லாத அளவுக்கு. ஸோ ஸ்டிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ CT60 க்ளீவரில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்தில் 2 கோரை கூட நீங்கள் கட் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு நான் அதுவுமே வந்துட்டு நான் ஒரே நேரத்தில் 2 கோரையும் கட் பண்ணி காமிச்சிட்றேன். ஸோ ஃபைபரை வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பெட்லேயும் உட்காந்துக்கணும், அதே மாதிரி இந்த பெட்லேயும் வந்துட்டு ஃப்ளாட்டாக உட்காந்துக்கணும் ஃபைபர் வந்துட்டு. ஸோ ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கட் ஆகிடும். ஸோ ப்ராப்பராக கட் பண்ணதுக்கப்புறம் லாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு கட் ஆகிருக்கும். ஸோ 33L வந்து பவர் பட்டன் வந்து சைடில் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்துட்டு ஆன் ஆயிரும். அக்ரி கொடுத்துள்ள போகிற மாதிரி இருக்கும். புது மிஷினால உங்களுக்கு அக்ரி கேட்குது. ஸோ யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி கேட்காது. ஸோ எடுத்தோடனே ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து 2 ஆப்ஷன் மிஷினை பொறுத்தல வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லைட் பண்ணுற மாதிரி ஒரு லாக் மாதிரி இருக்கும். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாக் அப்படி ஃப்ரண்ட்டில் அப் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மேனுவலாக ஓப்பன் ஆகி இருக்கும். இதே பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு கிளாம்ப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நான் இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வச்சுருக்கேன். ஸோ ஃபைபர் வைக்கும்போது சார் இந்த மாதிரி இந்த இடத்துல போய் டேமேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய்ட்டு அந்த ப்ளூ லைனில் போய் வைக்கணும். அதே மாதிரி வைக்கும்போது ப்ளூ லைனுக்குள்ளே இருக்கக்கூடாது. அதே மாதிரி ராடை தாண்டி இந்த மாதிரி வைக்கக்கூடாது. ஸோ நம்மளுக்கு ப்ளூ லைனை தாண்டி இருக்கணும், ஆனால் ராடை தாண்டி இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பொசிஷனில் வச்சுட்டு நீங்கள் லாக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நான் மேனுவலாக லாக் பண்ணேன். ஆட்டோமேட்டிக்காக எப்படி லாக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி இதை ப்ரெஸ் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வச்சுட்டு லாக் பண்ணால் லாக் ஆகும். மேனுவலாக பண்ணாலும் இந்த மாதிரி மேனுவலாக பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபைபர் லோட் பண்ணிக்க எப்படி பண்ணிருக்கணும்னா, ப்ளூ லைனை தாண்டி இருக்கணும், ஆனால் ராடை தாண்டி இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபைபரை வந்து வைக்கணும். வச்சுட்டு நான் டோரை க்ளோஸ் பண்ணோடனே ஸ்பேசிங்ஸ் ஆகிற மாதிரி தான் நான் வச்சுருக்கிறேன். நான் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்பேசிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது மேனுவலாக வைக்கணும்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 0 ஸோ நான் ஆட்டோமேட்டிக் டோர் ஓப்பனில் வச்சுக்கிறதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடுது. ஸோ ஸ்ப்ளேசிங் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பாஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ஸ்லீவ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே எடுத்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹீட்டிங் ஸ்டார்ட் ஆகும். ஹீட்டிங் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு இது ரெட் கலரில் வந்துட்டு தெரியும். ஸோ ஹீட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ஒயிட் கலரில் மாறிடும். ஸோ ஹீட்டிங் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு பீப் சவுண்ட் வந்துருச்சு. அதே மாதிரி இது வந்து ஒயிட் கலரில் மாறிடுச்சு. ஸோ ஹீட்டிங் இஸ் ஓவர்.